Hi friends, welcome to Sri Creation. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா button hole filling stitch தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? button hole stitch பார்த்திருப்போம். இப்போ நம்ம button hole stitchல வந்து filling பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ரெண்டு லைன் போட்டிங்களோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னு இன்ட்ரஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் டீடைல் சொல்றேன். இப்போ நம்ம செயின் ஸ்டிட்ச்க்கு எப்படி போடுவோமோ நாட் போட்டு கையில லூப் மாதிரி வெச்சுக்கோங்க. லூப் மாதிரி வச்சுட்டு அதை வந்து கீழே கொண்டு போங்க. கீழே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்க லைன்லேருந்து அந்த நூலை வந்து வெளியே எடுங்க. இந்த ஊசியால் நூலை வந்து வெளியே எடுங்க. இப்போ மேலே இருக்க லைனில் குத்தி எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேலே குத்தி அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு அதை வந்து நல்லா ஊசியாலே பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இப்போ பக்கத்துலேயே மறுபடியும் மேலே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போயிருப்போம். இது ஃபில்லிங் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே மேலே கொண்டு போயிட்டு கீழே ஒரு குட்டி லாக்கு மறுபடியும் அதை மேலே இழுத்துட்டு உள்ளேருந்து வெளியே எடுக்கிற நூலை இழுத்து மறுபடியும் கீழே இழுத்து ஒரு குட்டி லாக்கு மறுபடியும் மேலே போகிறோம். உள்ளேருந்து கீழேருந்து நூலை வந்து மேலே எடுக்கிறோம். மேலே எடுத்து மறுபடியும் கீழே இழுத்து ஒரு லாக் போடணும். ஓகேங்களா? மறுபடியும் மேலே இழுக்கிறோம். மறுபடியும் நூலை வெளியே எடுத்து கீழே இழுத்து குட்டி லாக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் லைனாக நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். கேப் இல்லாமல் போடணும். உள்ளார இருக்கிற துணி வந்து வெளியே வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு அப்படியே கேப் வந்து தெரியும். அந்த சீப்பு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தெரியும். இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து இப்படி தெரியக்கூடாது. ஓகேங்களா? நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேளுங்க. யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மேலே கொண்டு போகிறோம். இழுத்துட்டு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வரணும். மேலே கொண்டு போயிட்டு கீழேருந்து நூலை எடுத்து வெளியே எடுத்து மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. மேலே நம்ம எந்த ஒரு லாக்குமே போட போகிறதே இல்லை. இப்போ கீழேருந்து நம்ம நூலை எடுத்துட்டு மேலே குத்தி கீழே இருக்க நூலை வந்து வெளியே எடுத்து அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட போகிறோம். உங்களுக்கு நான் மறுபடியும் பென்சில்லையும் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னாலும் பென்சிலில் போட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் வந்து கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. உள்ளே இருக்கிற கிளாத் வந்து அப்படியே வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேப் இல்லாமல் நெருக்கமாக பக்கத்துலேயே ஒட்டி பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, கீழே இருக்க லைனில் குத்திட்டு மேலே இருக்க லைன்லேயே குத்துங்க. அதுக்கு கீழே குத்துனீங்கன்னா ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாகவும் ஒரு ஸ்டிச் பெருசாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுக்கு முன்னாடி மிடில் பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது. நடுவில் இருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டேன். எப்பயுமே கீழே இருக்கிற லைனில் குத்துனீங்கன்னா மேலே இருக்கிற லைன்லேயே குத்தி கீழே இழுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு டிசைன்ஸில் போடுறதா இருந்தாலும் சரி, இதே மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது கீழேருந்து குத்தி ஃபஸ்ட் லைன்லேருந்து குத்தி மேலே போகிறது ஃபஸ்ட்டு. அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வர்றது செகண்டு. நம்ம தேர்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு இதில். ஆனால் இதில் தேர்டு கிடையாது. ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும்தான் இதில். கீழே இருக்கிற லைன்லேருந்து குத்தி மேலே எடுக்கிறது ஃபஸ்ட் லைன். அதே மேலேருந்து கீழே இழுக்கிறது செகண்ட் லைன். ஓகேங்களா? தேர்டு இதில் வரக்கூடாது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சைடில் வந்து அவுட்லைன் கண்டிப்பாக போடணும். செயின் ஸ்டிச்சில் வந்து இனிமேல் வர ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக போடணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு நான் சைடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஷேப் என்ன பண்ணணும் அப்படின்னா மேங்கோ ஷேப் பண்ணணும். இதில் வந்து எப்படி மேங்கோ ஷேப் பண்ணுறது, நீங்கள் இதில் தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ரொம்பவே ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து கீழேருந்து நூலை எடுத்துட்டு மேலே போகிறீங்க. மறுபடியும் ரிவர்ஸ் வரீங்க. எப்படி நீங்கள் இந்த லைனில் பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் இந்த மேங்கோலையும் பண்ண போகிறீங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட முடிச்சாச்சு. இந்த மேங்கோவில் இதோட முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடம் வந்து ஷார்ப்பாக போகுது. அப்படிங்கும்போது
அந்த ஷார்ப்பாக அந்த அவுட்லைன் மாதிரி போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துலே வந்து நிறுத்திட்டு மறுபடியும் அந்த சின்ன இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணினீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளார ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியே வந்து அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீட்டாக இருக்கும். இதுக்குன்னு கிடையாது, எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். உள்ளே ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்திங்கன்னா தான் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இந்த மேங்கோ ஷேப் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். மேங்கோ ஷேப் ஃபஸ்ட்டுனா இந்த லைன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செகண்டு மேங்கோ ஷேப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து சும்மா ரஃப்பாக போட்டனால அப்படியே போட்டிருக்கேன். ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ளார் வந்து நீட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த லைன் போடுங்க. 2 லைன் போட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்து மேங்கோ ஃப்ளாரு 15 சென்டிமீட்டரில் இமேஜ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.